அவருடைய இருக்கிற பிளாக்கு பக்கத்தில் இன்னொரு பிளாக் இருக்குது. போயிருக்கீங்களா? அங்கே வந்து ஒரு சுரங்க இது இருக்குது, அண்டர் கிரவுண்ட். நான் இருக்கும்போது என்னுடைய சிஸ்டர் மேரேஜ் டைமில் நான் போனபோது என் அம்மாவையும் என்னையும் கூட்டிகிட்டு போய் அங்கே காமிச்சாங்க. அது என்ன உள்ளே போகும்போதே நமக்கு என்ன தலைவர் படத்தில் நானானிட்டால் படத்தில் உள்ள குகையில் போகிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்து படி உள்ள லைப்ரரி நார்மலாக இது தரையில் வந்து கார்பெட் போட்டிருக்காங்க. அந்த கார்பெட்டை மாணிக்கவர் கூப்பிட்டோன்னா அங்கேருந்து ஒரு ஆள் ஓடி இப்போ நம்ம இந்த கேரளாலாம் தாழ்வாரம்பாங்க மேலே வந்து எடுத்து அப்படி அந்த மேட்டை எடுத்துட்டு அந்த டோரை சாவி போட்டு திறந்தோடனே உள்ள ஸ்டெப்ஸ் போனால் லைட் போட்டால் ஒரு சுமார் வந்து ஒரு 200 பேர் உட்காரலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்ண டைமில் கொஞ்சம் ரகசிய கூட்டங்கள்லாம் அங்கே தான் நடந்ததுன்னு கேள்வி. ஆனால் அங்கே லைப்ரரி மாதிரி உள்ள புக்ஸ் எல்லாம் இருந்தது, தியானம் பண்ண வரலாம். ஆர்வதாஸ் நிறைய புக்ஸ் இருக்கும் படிக்கிறது. அந்த உள்ள சாமி ரூம் கூட ஒன்று இருந்ததுன்னு சொல்லுவாங்க. சாமி ரூம் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் லைப்ரரி மாதிரி பார்த்துருக்கேன். சாமி ரூம் ஞாபகம் என்கிட்ட ஆர்வதாஸ் சொன்னார், அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனார். அப்போ நான் ஃபியூச்சரில் வச்சிருக்கலாம் சில டைம். ஆர்வதாஸ் சார் சொன்னார் பேசிட்டு இருக்கும்போது. இவர் சிஎம் ஆன பிறகு அதை சொன்ன கொல்லூரில் முகாமிகெல்லாம் போனாங்க, அப்போ வந்து வச்சிருக்கலாம். ஆர்வதாஸ் சார் சொன்னார் உள்ளே கூட்டிகிட்டு போனார். இங்கே வேறு மாதிரி நான் கேள்விப்படுறேன், உள்ளே கூட்டிகிட்டு போனாலும் அடிப்பார் உதப்பார் வேறு மாதிரி கேள்விப்படுறேன், பேசாமல் வர மாட்டீங்களா நீங்கள்? அடிக்க மாட்டேன் அவர் இல்லை அப்படி சொன்னாங்கன்னு சொன்னார். அவருடைய ஒரு பார்வை உடனே போதும் எதிரி வந்து சரண்டர் ஆகிடுவார். இப்போ எதிர்கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்ட சட்டசபையில் இது பண்ணிட்டு இருந்தானா அவனை வந்து அடக்கணும்னு நினச்சான்னா கூட்டிகிட்டு வான்னு சொல்லி ஒரு மெசஞ்சர் அனுப்பிச்சிடுவார். அவன் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி ஒரு மாதத்துக்கு அப்புறம் கூப்பிட்டு வருவான். கூப்பிட்டு வந்த உடனே அவன் நேராக இவரை பார்த்த உடனே பேச்சே கிடையாது, நேராக சாஷ்டாகமாக காலில் விழுந்துடும். அந்த ஒரு பவர் அவருக்கு, அந்த செரிஸ்மேட்டிக். அப்போ சொன்னார் அந்த மாதிரி உள்ளே கூட்டு போய் வச்சார்னா, இது மாதிரி பார்த்தா ஒரு மகிழ மரத்தில் ஒரு தியானம் பலகை, அவங்க அம்மா ஃபோட்டோன்னு சதானந்த அம்மா ஃபோட்டோன்னு ஒரு கண்ணாடி, இது மூணு தான் நான் ப்ரே பண்ணுறேன், நான் உட்காருங்க அப்படின்னு. அது பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் இருந்தது, அது பக்கத்தில் வந்து ஒரு தேட்டர் இருந்தது. இவர் படம் ப்ரிவியூ பார்க்குறது அதுதான் பொதுவாக. ஆனால் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் எனக்கு அது எவ்வளோ ஏக்கர்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் மாட்டு வண்டி கட்டிட்டு தான் இங்கே தோட்டத்துக்கே வருவாங்க. அப்போ அது உள்ள எவ்வளோ பெருசாக இருக்கு, அங்கே தங்குறதுக்கு அவங்களுக்குலாம் இடம் கொடுத்துருக்காரு. அவங்க தான் வேலைக்கு வரும்போது மாட்டு வண்டி கட்டிட்டு வந்து அந்த தோட்டத்தில் கார்னரில் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து வேலை பார்ப்பாங்க. அங்கே ஃப்ரண்ட்டில் கேட்டு திறந்த உடனே ஒரு கேஜி ஒன்று வந்து இப்போ வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. நான் இப்போ சமீபமாக வந்து ஒரு 7-8 வருஷம் ஆச்சு பார்த்தேன். ரொம்ப அலங்கோலமாக இருந்தது, பார்க்குறதுக்கே மனசு இதாக இருந்தது. சரி, அங்கே வந்து ஒரு கேஜி இருந்தது, அதில் ஒரு கரடி ஒன்று வளர்த்துட்டு இருந்தார்.